முன்னாடி நடந்தது, இவைகளை பற்றி எல்லாம் நம்ம சிந்தனை பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே வீணானவைகள். பிறரை பற்றி நம்ம நினைக்கிறோம்னா அது கூட வீணானதுதான். அப்போ வீணான சிந்தனைகள், எதிர்மறைனா நம்மை பற்றி பலகீனமா நினைக்கிறது. என்னால முடியாது, நான் ஆரோக்கியமா இல்லை, என்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இல்லை, என்கிட்ட சக்தி இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாருக்கிட்ட இருக்கு, என்கிட்ட மட்டும் இல்லை, அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது எதிர்மறையான எண்ணங்கள். அப்ப இந்த எதிர்மறையான எண்ணங்களும் வீணான எண்ணங்களும் நம்முடைய மனதின் தூய்மையை போக்குகிறது. கஷ்டப்பட்டு துவைக்க வேண்டி இருக்குமே, அது போலதான் நம்முடைய மனசுலயே கூட. எப்ப நம்முடைய மனசுல வீணான சிந்தனைகள் வருது, எதிர்மறையான சிந்தனைகள் வருது, அதை உடனே சுத்தப்படுத்திட்டோம்னா மனசு சுத்தமாயிடும், மனசு அமைதியாயிடும். ஆனா அதை நம்ம எதிர்நோக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காகதான் நாம எல்லாருமே கட்டாயமா இன்றைய சூழ்நிலையில தியானம் செய்வது அவசியம். நம்ம எல்லாருமே கட்டாயம் தியானம் பண்ணணும். ஏன் அப்படின்னா தியானம் செய்ய செய்யதான் நம்முடைய மன ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நாம ஆரோக்கியமா இருக்கோம், நாம நல்ல சந்தோஷமா இருந்தாதான் நம்முடைய வீடும் சந்தோஷமா இருக்கும். வீட்டுல உள்ளவர்களை நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொண்டு வரும். இன்னைக்கு குழந்தைகள் கூட படிப்பு சொல்லி தரும்போது, நீ படிக்கவே மாட்டேங்கிற, நீ மக்குன்னு சொன்னோம்னா நல்லா படிக்கிற குழந்தை என்ன ஆயிடும், மக்க ஆயிடும்ல. நீ நல்லா படிப்ப, உன்னால முடியும், நீ படி, திரும்ப திரும்ப படி அப்படி நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய ஒவ்வொரு செயல்தான் மற்றவங்களுக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அப்ப நாம ஒவ்வொருத்தருமே கட்டாயமா ஒரு தினமும் ஒரு 10 நிமிஷமாவது இறை நினைவினுடைய அந்த பயிற்சி, தியான பயிற்சியை நாம செய்யணும். அப்ப மனசுல என்ன ஆகும்னா இறைவனுடைய நினைவு, நல்ல சிந்தனைகள் இருக்கும் போது நம்முடைய விஷயங்கள், நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பலவிதமான அவர்கிட்ட என்ன கேட்கணும், எனக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு தானே கேட்கிறோம். எனக்கு நல்ல புத்தி கொடுங்க, நல்ல குணங்களை கொடுங்க, என் குழந்தைங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு தானே சொல்றோம். அப்ப நல்ல புத்தி யார் கொடுப்பா? நல்ல புத்தி யார் கொடுக்க முடியும்? எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் இறைவன் பரமாத்மா தான் கொடுக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் மேலானவர் இறைவன் ஒரு மனப்பூர்வமா நினைவு செய்யறதா தியானம். தியானத்துல முதல்ல நம்ம இறைவனை நம்ம அன்பா நினைவு செய்யணும். அன்பா நினைவு செய்யணும்னா காலையில நம்ம நடக்கணும் போது மட்டும் இறைவனுடைய நினைவு இல்லை. எந்த நேரம் நானும் எந்த காரியம் செய்யும் போதும் அவருடைய நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை நம்ம செய்யறதுதான் தியானம். எங்க தூய்மையான இடம் இருக்கோ அங்க நினைவு கூட நல்லவும். இப்ப நம்ம வீடு இருக்க வீட்டையே பாருங்க, நல்ல சுத்தமா வச்சிருந்தாலும் மனசு நல்லா இருக்கும் இல்லையா? அதுவே குப்பையா வச்சிருக்கோம், நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த மனசு பிரச்சனையா மனசு வந்தா கூட வீட்டை பார்த்தோன்னே மனசு ஆயிடும், அமைதியாயிடும். அப்போ தூய்மையான இடத்தை பார்க்கும் போதே நம்முடைய மனசு நல்லா இருக்குன்னா, நம்முடைய மனசை சுத்தமாக்கிட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? அது எப்படி சுத்தமாகும்? அதுக்கு நாம நல்ல சிந்தனைகள் செய்யணும். ஒரு டம்ளர்ல நமக்கு தேவையில்லாத தண்ணி இருக்கு, உப்பு தண்ணி இருக்கு, அதை நம்ம வேண்டாம், அதை நல்ல தண்ணி ஆக்கணும்னா நம்ம நல்ல தண்ணி அதுல ஊத்த அந்த உப்பு தண்ணில உப்பு தண்ணி போல தேவையில்லாத விஷயங்கள் உள்ள இருக்கு. நடந்து முடிஞ்ச பல சோகங்கள், பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பலருடைய விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி போய் நின்னாலும் என்ன ஆகும்? இப்படி எல்லாம் இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அப்படி அவர்கிட்டதான் என்ன பண்றோம்? முறையிடுறோம் இல்லையா? மனசுல உள்ளதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடும், நீ தான்ப்பா பாத்துக்கணும், எனக்கு ஒன்ன தவிர வேற யாருமே கிடையாது சொல்லிடும். அப்ப சரி, ஓகே, முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை கேட்க கூட யாருமே இல்ல, நான் நல்லா இருக்கேனா, நான் சாப்பிட்டேனா கூட யாரும் என்னை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன பண்றோம்? நம்முடைய மனசுல வேதனைப்படும். அப்ப கோயில சாமி கிட்ட சொன்னது என்ன ஆச்சு? என்ன சொல்றாரு? நீங்க எதை பாடுறீங்க, எதை மகிமையா பாடுறீங்களோ, எப்படி நினைக்கிறீங்களோ, இனி அப்படியா நினைவு எல்லா நேரமும் செய்யுங்க. எல்லா நேரமும் செய்யும் போது
கட்டாயமா இறைவனுடைய உதவியை நம்மால அடைய முடியும். கஷ்டமான நேரங்கள்ல நமக்கு உதவி செய்யறவர் தான் இறைவன். அதனாலதான் இறைவன் கடவுளை நாம ஆபத் பாந்தவான்னு சொல்றோம். நமக்கு ஆபத்துகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது இறைவன் அவருக்கு தேவை என்னன்னா நம்முடைய மனசு முழுசா அவர்கிட்ட கொடுக்கும். கடவுளுக்கு பிரசாதமா படைக்கிற பழங்கள் பாதியா கட் பண்ணி இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி அவருக்கு கொடுக்கிறோமா? கடவுளுக்கு பிரசாதமா வைக்கும்போது எப்படி வைக்கிறோம்? எல்லாமே முழுசாதானே வாங்கி வைக்கிறோம். படைக்கும் போது கடவுளுக்கு படைக்கிறதெல்லாம் முழுசாதானே கொடுக்கிறோம். அவருக்கு முழுசா படைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம என்ன பண்றோம்? பாதி பாதியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கிறோம், சாப்பிடுறோம். அப்ப இறைவனுக்கு நம்முடைய மனசு கூட கொடுக்கணும்னா முழுசா. முழுவதுக்கு தேவை உள்ளம் என்ற மலர். உள்ளத்தினால இறைவனை நாம நினைவு செய்யணும், உள்ளபூர்வமா நினைவு செய்யணும். மனதான நம்ம செய்யும் போது நான் 10 நிமிஷம் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இறைவனை உள்ளபூர்வமா நினைச்ச உடனே கடவுள் எனக்கு நிச்சயமா என்ன பண்றாங்க, உதவியானது செய்வார். நான் பல மணி நேரம் உட்கார்ந்து அவரோட மந்திரங்களை சொல்றதுனாலயோ இல்ல அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுனாலே ஒரு உதவி கிடைக்கும் இல்லை. ஆனா எப்படியாவது நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தை நமக்கு கடவுள் உதவி செய்வார். ஆனா நம்பிக்கை நமக்கு முழுமையா, அந்த நம்பிக்கை கூட சரியான முறையில இருக்கும். நம்பிக்கையில மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, நம்முடைய முயற்சியும் இருக்கணும். அப்படி இறைவன் மேல அவருக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்னா அவருக்கு மூட நம்பிக்கை. எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு, ஒண்ணும் செய்ய மாட்டாரு, ஆனா எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இவர் என்ன எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னா இவர் எதுவுமே செய்யாம இருக்கா எப்படி இவருக்கு எல்லாமே கிடைக்கும்? ஏதாவது செய்யணும்ல, தொழில் செய்யணும், சம்பாதனை செய்யணும், அப்பதானே வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்லுவார், என்னை கடவுள் பார்த்துக்குவாரு, என்னை கடவுள் பார்த்துக்குவாரு. யாருக்கு யாருமே இல்லையோ அவங்களுக்குதான் யார் இருக்கா? கடவுள் இருக்க. கடவுள் என்னை பார்த்துக்குவாருன்னு சொல்லிடுவாரு. நம்ம எல்லாருக்கும் இந்த பதில் தான் சொல்லுவாரு. எப்படியும் அவருக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கட்டாயமா சாப்பாடு கிடைச்சிடும், அன்றாட வேலை அவருக்கு முடிஞ்சு போயிடும். அப்ப ஒரு நாள் ஊர்ல என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளம் வந்துருச்சு. ஊர்ல மழை ஜாஸ்தி வந்து வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணிடணும், அடுத்த ஊர்ல போய் எல்லாரும் நீங்க கொஞ்ச நாள் இருங்க, தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர முடியும். எல்லாரும் ஊரையே கிளம்பி போயிட்டு இருக்கு எல்லாரும். அப்ப எல்லாரும் இவரை கூப்பிடுறாங்க, வாங்க நீங்களும் போலாம், வாங்க நீங்களும் போனா, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, என்னை கடவுள் காப்பாற்றுவார், நீங்களா போங்க, என்னை கடவுள் காப்பாற்றுவாருன்னு சொல்றாங்க. கடவுள் வந்து எப்படிப்பா காப்பாற்றுவார், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுற. போவே மாட்டேன். எல்லாரும் போயிட்டா. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவரால் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மதில் சுவர், பெரிய மதில் சுவர் இருக்கு, அதுக்கு மேல ஏறி நிக்கிறது தண்ணி. அது கடல் மாதிரி பிறண்ட ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, படகுல மீட்பு படையினர் வந்து படகுல வந்து யாராவது மாத்திட்டு இருக்காங்களா, காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னே, வாங்க உங்களை காப்பாத்ததான் நாங்க வந்திருக்கிறோம், வாங்க படகுல ஏறுங்கன்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களா ஒண்ணு என்னை காப்பாத்த வேண்டாம், கடவுள் என்னை வந்து காப்பாற்றுவார், நீங்க வந்து உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, என்னை கடவுள் எப்படியாவது காப்பாத்திடுவான்னு சொன்னாங்க. கடவுள் எப்படிப்பா காப்பாத்தாரு, வாங்க படகு வந்துருச்சு போலான்னு சொல்றேன். இவரு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். தண்ணி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவரால ஒண்ணும் பண்ண முடியல, மிதக்க ஆரம்பிச்சுட்டாரு. மிதந்து தத்தளிச்சுட்டே இருக்காரு. மேல இருந்து ஹெலிகாப்டர்ல பாக்குறாங்க, யாராவது அப்படி மாட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா இவரு துடிக்கிறத பார்த்த உடனே அவங்க மேல இருந்து கயிறுனால அந்த ஏணியை கீழே போட்டு ஏறுங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் மாட்டிட்டு இருக்கீங்க, வாங்க உங்களை காப்பாத்ததான் வந்திருக்கோம். உடனே இவர் என்ன சொல்றாரு, நான் ஏற மாட்டேன், என்னை கடவுள் காப்பாற்றுவார், கடவுள் என்னை காப்பாற்றுவார், எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடு போயிடுச்சு. ஹெலிகாப்டர் போயிடுச்சு. அவர்தான் தண்ணி ஜாஸ்தி ஆயிட்டு இவர் தண்ணியில மூழ்கி செத்து போயிட்டார். கடவுள்கிட்ட போய் கேக்குறேன், எப்படியா நீ காப்பாத்துடுவேன்னு சொல்லிதான் நான் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட இருந்தேன், முழு நம்பிக்கையோட இருந்தேன், நீ காப்பாத்துவான்னு சொல்லிட்டு ஏமா என்னை காப்பாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டாராமா. கடவுள் என்ன சொல்லிருப்பாரு, அந்த கடவுள் சொன்னாராமா, நான் உனக்காண்டி வந்து எத்தனை பேரை அனுப்பிச்சேன், எத்தனை பேர் வந்து உன்னை கூப்பிட்டாங்க, சரி நீ அப்ப வரமாட்டேன்னு சொல்லு, சரி உனக்காக ஸ்பெஷலா படகு அனுப்பிச்சேன்,
படகுலயா ஏறி வந்திருக்கலாமா, அதுலயும் வரமாறேன்னு சொல்லி சரி உனக்கா ரொம்ப ஸ்பெஷலா ஹெலிகாப்டரே அனுப்பினேன். அப்பயும் நீ என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல இல்லையா, வரல இல்லையா, அப்புறம் எப்படி நான் காப்பாத்துவேன்? நான் வந்து காப்பாத்தணும்னா அர்த்தம் நான் யார் மூலமா தான் உதவி நான் செய்வேன், யார் மூலமா தான் உங்களுடைய ஆபத்துகளா இருந்தாலும் சரி, தேவைகளா இருந்தாலும் சரி நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு இறைவன் சொன்னாராம். அப்போ இறைவன் முழு நம்பிக்கையோட நாம நம்ம தரப்புல இருந்து என்ன செய்யணும், நம்முடைய நிலை எப்படி நம்ம வச்சுக்கணும்னா நம்முடைய குணங்கள், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கும்போது இறைவனுடைய சக்தி தானாவே நமக்கு கிடைக்காது. நாம அவர்கிட்ட உதவி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, தானாவே செய்வார். குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும்ல. இறைவன் நம்ம அனைவருக்கும், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னா அப்ப இறைவன் கட்டாயமா நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். எப்ப செய்வார்? நான் அவருடைய குழந்தை என்ற உணர்வானது நமக்கு இருக்கும். எனக்கு அம்மை அப்பனா இறைவன் இருக்கின்றார், எனக்கு அவர்தான் தாய் தந்தை சகோதரன் நண்பன் குரு ஆசான் எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு இறைவன் மேல நமக்கு சம்பந்தம் இருக்கணும். அப்போ இறைவன் நம்ம கட்டாயமா நம்முடைய எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து நம்ம ஆபத்துகள்ல இருந்து பாதுகாப்பு. நம்ம கேட்கறது இல்லையே, எனக்கு குளிர்ந்த காற்று வேணும், கொஞ்சம் காற்று வீசுன்னு சொல்றது இல்லையே. காற்று வரும்போது நாம தான் என்ன பண்றோம், வீட்டு விட்டு வெளியில போறோம், இல்ல காத்தோட்டமான இடத்துக்கு நாம போறோம். அது போலதான் நம்முடைய மன அமைதி, இறைவனுடைய உதவி நம்ம அடையணும், இறைவனுடைய பாதுகாப்பு அடையணும்னா நாம நம்முடைய மனசுனால அவர்கிட்ட போகணும், நாம அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இறைவன் யாரு, இறைவன் எப்படி இருக்கார், நம்ம எல்லாருக்கும் மேலான அந்த இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கின்றார். அதனாலதான் நம்ம தீபார்த்தனை காட்டி இறைவனுக்கு நாம அபிஷேகங்கள் எல்லாம் செய்யறோம். வீட்டுல நம்ம சுவாமி கும்பிடணும்னாலும் விளக்கேற்றி வச்சுதான் சாமி கும்பிடுறோம். காரணம் என்ன? இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கின்றார். சர்வ சம்பந்தமும் நீயேன்னு சொல்லு, எல்லாம் நீதான், எல்லாம் அவன்தான். அப்ப எல்லாம் இறைவன் அப்படின்னு அர்த்தம். இந்த உடல் ஒரு ஜென்மம், இந்த ஜென்மத்துக்கு இந்த தாய் தந்தை நமக்கு பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த தாய் தந்தையில இன்னொரு தாய் தந்தைக்கு குழந்தையா நம்ம போய் பிறந்துடுறோம். ஆனா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நமக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா இறைவன். இறைவன் தான் நமக்கு எல்லாமே, சர்வ சம்பந்தமும் எல்லா ஜென்மத்தும். அப்ப அவருடைய சம்பந்த நினைவுதான் தியானம். அப்ப நம்ம இறைவனை நம்ம அன்பா நினைவு செய்யணும். நம்ம வருவதற்கு முதல்ல நம்முடைய மனதில் நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். நேர்மறையான சிந்தனைகள்னா நல்ல எண்ணங்கள் நம்முடைய மனசுல கொண்டு வரும். நம்முடைய மனசுல இப்ப யாரையாவது பாக்குறோம், அவங்கள பார்த்தோன்னே இவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினைக்கிறதுனால என்ன ஆகும்? ஒருவேளை அவங்க மாறி இருக்கலாம், அவங்க திருந்திருக்கலாம். ஆனா நான் நினைக்கிறதுனால மேலும் அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்களுடைய மாற்றம் நிலையானதாக இருக்காது. என்னுடைய பார்வை நம்முடைய மனசுலதான் பாதிப்பு ஏற்படுத்தும் மொழியே மற்றவர்களுடைய மனசுலயோ மற்றவர்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. என்னால நல்லா படிச்சு பரீட்சையில ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்க முடியும் அப்படி தைரியமான எண்ணம், மனசுல நல்ல எண்ணத்தை கொண்டு வந்துட்டு நம்ம படிக்க உட்கார்ந்தோம்னா நிச்சயமா நம்மளால நல்லா படிக்க முடியும். படிக்க புத்தகத்தை எடுக்கும் போதே இது எனக்கு மறந்து போயிடும், என்ன படிச்சாலும் நினைவே இருக்காது, எனக்கு இந்த பாடம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நினைச்சுட்டே படிக்க உட்கார்ந்தாலும் சரி, எந்த நேரம்னாலும் நம்ம அதை சொல்ல முடியும், காரியம் செய்ய முடியும். அப்ப அந்த நல்ல எண்ணம் தான் நமக்கு நம்முடைய செயல வெற்றியை கொடுக்கும். அதனாலதான் மனம் இருந்தால் மார்க்கம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க.